Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் உள்ள மசூதியில் நிகழ்த்தப்பட்ட தற்கொலை படை தாக்குதலில் 69 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். 169 பேர் படுகாயமடைந்திருக்கின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் கவியரசன். கவியரசன், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் தினேஷ். பாகிஸ்தானுடைய தலைநகரான இஸ்லாமாபாத்ல ஷேஷாத் ஏரியா அப்படின்னு ஒன்று இருக்கு. அதாவது அது ஒரு பகுதி, ஷேஷாத் டவுன் ஏரியான்னு சொல்லுவாங்க. அங்க ஒரு மசூதியில பிற்பகல் 1 மணி அளவுல எல்லாரும் தொழுகைக்காக வர்றாங்க. ஏராளமானவர் அங்க இருக்கிறாங்க. அந்த டைம்ல ஒருத்தர் அந்த மசூதிக்குள்ள நுழையிறதுக்காக பிரதான வாயில் வழியா வர்றாரு. அந்த கேட்டுக்கிட்டே வச்சு அவரை நிறுத்தி நீங்க யாரு என்னன்னு விசாரிக்கிறாங்க. ஏதோ ஒரு சந்தேகம் அங்க வாசல்ல இருந்த காவலர்களுக்கு ஏற்படுது. அதனால அவரை அங்கேயே நிறுத்தி விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்படி விசாரிச்சுட்டு இருக்கும் போதே தான்கிட்ட இருந்த வெடிகுண்டை அவர் வெடிக்க வைத்திருக்கிறார். அதாவது அவர் மனித வெடிகுண்டாதான் அங்க வந்திருக்கிறார். தன்னுடைய உடல்ல வெடிகுண்டுகளை கட்டிக்கிட்டு தான் அங்க வந்திருக்கிறாரு. நேரடியா உள்ள போயிட்டோம் அப்படின்னா அங்க நிறைய பேர் தொழுகையில இருப்பாங்க, அங்க போய் வெடிக்க வைக்கலாம் அப்படின்னு அவர் நினைத்திருக்கலாம். ஆனா வாசல்லையே காவலர்கள் தடுத்து நிறுத்திட்டதால அங்கேயே அவர் என்ன பண்றாரு, அவங்கள்ட்ட பதில் சொல்லிட்டு இருக்கும் போதே இந்த வெடிகுண்டை ட்ரிகர் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் நமக்கு அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் மூலமாக தெரிய வருகிறது. இந்த தாக்குதலை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் 69 பேர் உயிரிழந்திருக்கிறதாக சொல்லியிருக்கிறாங்க. அதே போல 169 பேர் காயமடைஞ்சிருக்காங்க அப்படின்னும் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. இதுல எத்தனை பேருடைய நிலைமை மோசமாக இருக்கிறது அப்படிங்கிறது தெரியல. முதற்கட்டமாக காயமடைந்தவர்கள பக்கத்துல இருக்க மருத்துவமனையில எல்லாம் அனுமதித்து சிகிச்சை கொடுத்து வர்றாங்க. அங்கிருந்து வரக்கூடிய செய்திகளை பார்க்கும்போது இந்த பலி எண்ணிக்கை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவே தெரிகிறது. இப்ப நம்ம இன்னொன்னு கவனிக்க வேண்டிய விஷயம், 3 மாதங்களுக்கு முன்பு இஸ்லாமாபாத்தினுடைய மாவட்ட நீதிமன்றத்திலேயே இந்த மாதிரியான ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டது. அதுல 12 பேர் உயிரிழந்தாங்க. இப்ப அடுத்து 3 மாசத்துக்குள்ள இந்த மாதிரியான ஒரு தாக்குதல் நடந்திருக்கிறது. இதற்கு பாகிஸ்தான் பிரதமர் தன்னுடைய கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்கிறாரு. அதே போல பாதிக்கப்பட்டவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, அந்த மசூதியில குண்டு வெடிச்சதுனால ஒட்டுமொத்தமாக அதுல இருந்து செதர்னா அந்த செங்கல் உள்ளிட்ட கட்டட இது இருக்கும் இல்லையா, அதெல்லாம் சாலைகள்ல கடக்கிறதையும் மக்கள் அந்த சத்தத்தை கேட்டு உயிரை கையில பிடிச்சு அங்க ஓடின காட்சிகள்லாம் இணையத்துல வேகமாக பரவிட்டு வருகிறது. இப்ப வரைக்கும் இந்த தாக்குதலை நடத்துனது யாரு அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா எந்த இயக்கமும் இதுக்கு பொறுப்பேற்கல. நம்ம இன்னொரு முக்கியமான விஷயம் இதை பார்க்க வேண்டியது, ஏற்கனவே பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கும் பலுச்சிஸ்தானுக்கும் அந்த மாகாணத்துக்கும் ஏற்கனவே பிரச்சனை இருந்துட்டு இருக்கு. அதனால அவங்க கூட இந்த தாக்குதலை நடத்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் அதிகாரப்பூர்வமாக தகவல் வந்த பிறகுதான் நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும். விவரங்களுக்கு நன்றி கவியரசன்.